அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம் தான் நம்ம கார்த்தியும் அரவிந்த் சாமி நடித்த மெய்யழகன் படம். அந்த படம் நல்ல வரவேற்பு தான். ஆனால் அதே சமயத்தில் போதிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் துரதிர்ஷ்டவசமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் 96 இயக்குனர் பிரேம்குமார் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான முழுக்க முழுக்க காதல் சம்பவத்தை தான் பண்ணியிருப்பாருன்னு நினச்சா, இது வந்து பார்த்திங்கன்னா உறவு முறையை அழுத்தமாக மிக ஆழமாக சொல்லியிருந்தார் நம்ம பிரேம்குமார் அவர்கள். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள்லாம் கொஞ்சம் நெளிதான் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் மேலே படத்தோட டியூரேஷனை குறை சொன்னாங்க. படம் வந்து 3 மணி நேரம் போகுது, எப்படிப்பா உட்கார்றது அப்படி இப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேம்குமார் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய திறமைசாலி அப்படிங்கிறத ஓடிடியில் படம் பார்த்த எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. சார் இந்த படத்தை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து நம்ம கொண்டாடக்கூடிய படம் தானே அப்படிங்கிறத வந்து எல்லாருமே தங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் மற்ற சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து தெரிவிச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடித்த ஒரு நடிகை தான் இந்துமதி. அவங்க யார் அப்படின்னா, இந்த அரவிந்த் சாமியோட முறை பொண்ணாக வந்திருப்பாங்க. வேற ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏக்கத்தை கல்யாண மண்டபத்தில் அரவிந்த் சாமியிடம் அவர் தெரிவிப்பார் இல்லைங்களா. அந்த இந்துமதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெய்யழகன் படத்தை இதுவே வந்து மலையாளத்துலேயோ கன்னடத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது மொழியிலையோ ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு உலக சினிமா, தரமான சினிமா அப்படின்னு கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், தமிழ் ரிலீஸ் ஆனதால் வந்து அந்த படத்தை நிறைய பேர் குறை மட்டுமே சொன்னாங்க அப்படின்னு ரொம்பவே வந்து வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழில் இப்படியெல்லாம் படங்களை வரமாட்டேதுன்னு அடிக்கடி எல்லாரும் கேள்வி எழுப்புவாங்க. ஆனால் அப்படி படம் எடுத்தால் அதை யாரெல்லாம் தமிழில் நல்ல படம் வரமாட்டேதுன்னு கேள்வி எழுப்புனாங்க பார்த்தீங்களா, அவங்களே கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் தமிழ் சினிமாவோட துரதிர்ஷ்டம். எல்லாரும் ஸ்லோங்கிறாங்க. இதே படம் மலையாளத்தில் வந்திருந்தால் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. அதை வந்து ஸ்லோன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்வியல் அப்படிம்பாங்க. ஆனால் தமிழில் மட்டும் ஏன் ரசிகர்களும் சரி விமர்சனம் சரி இப்படி இருக்காங்கன்னு தெரியலேன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்துமதி அவர்கள். ஸோ இந்துமதியோட மெய்யழகன் பற்றிய கருத்து உண்மையா சரியா தப்பா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.